தமிழ்நாட்டில் ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20% மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் சர்வதேச ஜவுளி தொழில் மாநாட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஜவுளித்துறை அமைச்சர் ஆர். காந்தி முன்னிலை வகித்த நிலையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த புதிய ஜவுளிக் கொள்கை 2025-26 வெளியிடப்பட்டது. இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜவுளி நிறுவனங்களுக்கு 20% மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார். அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய 50 விழுக்காடு வரியால் பெரிய அளவில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து மீண்டு புதிய சந்தைகளை கண்டறிவது, வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நடத்துறது, பருத்திக்கான 11 விழுக்காடு இறக்குமதி வரியை நீக்குவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துவது போன்ற பல முயற்சிகளை நாம் செஞ்சுட்டு வரோம். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ள நிலையில் இந்த மாநாடு மேலும் முக்கியத்துவம் பெறுது. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை ஏற்று ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அறிவிப்பின் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட துணி வகைகளை உற்பத்தி செய்யும் அதிநவீன இயந்திரங்களை வாங்குவதற்கு ஜவுளி நிறுவனங்களுக்கு அரசின் மானியம் உதவியாக இருக்கும். தமிழ்நாடு ஜவுளித்துறையின் வலுவான கட்டமைப்பை சர்வதேச வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் கோவையில் ஜவுளி தொழில் மாநாடு நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் 915 கோடி ரூபாய் மதிப்பிலான 55 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. கண்காட்சிகள், ஃபேஷன் ஷோ, வாங்குவோர் விற்போர் சந்திப்பு, கருத்தரங்குகள் உள்ளிட்டவையும் நடைபெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.